வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மந்த்து சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த மந்த் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம், இதில் வந்து நம்ம என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேசிக் சேலரி வந்து வாங்குகிற பர்சனாக இருக்கணும். இல்லைனா வந்து டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி வாங்குகிற ஆனால் வந்து சேலரி பர்சனாக தான் இருக்கணும். ஃபார் பிகினர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து சேலரி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சேலரி வந்து சேவிங்ஸ்க்காக நம்ம வந்து எப்படிலாம் எடுத்துகிட்டு போக போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பர் பட்ஜெட் நீங்கள் வந்து போடுங்க. டெய்லி வாங்குகிற செலவு எழுதுங்க, வீக்லி செலவு என்னென்ன செலவு இருக்குது எழுதுங்க, மந்த்லி செலவு எழுதுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் செலவெல்லாம் எழுதுனீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதில் நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் இன்கம்லேருந்து ஒரு 20% ஆச்சு நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து ஒரு 10,000 சேலரி வாங்குறோம், அதில் ஒரு 20% எடுத்து வைங்க. 2,000 வச்சு நீங்கள் உங்கள் சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன தொகை தான் நாளைக்கு பெரிய தொகையாக ஆகும். அதனால் வந்து சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு மீதி 8,000 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செலவுக்கு எடுத்துகிட்டு போங்க. செலவுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து சேவிங்ஸ்க்குன்னு எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் வந்து லாங் டேர்ம் கோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். லாங் டேர்ம் சேவிங்ஸ் இருக்கணும். அப்போ அந்த சேவிங்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சர் எஜுகேஷன்ஸ், மேரேஜ், குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களால் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இப்போத்துலேருந்தே சின்ன சின்ன தொகை, உங்கள் குழந்தை இப்போ தான் 1 வயசு 2 வயசு அப்படி இருந்தால் கூட லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீமே போடுங்க. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து என்னென்ன சேவிங் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். அதோட பிளேலிஸ்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்காக என்னென்ன சேவிங் ஸ்கீம் இருக்குதுன்னு அதில் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி நீங்கள் போடுங்க. அடுத்தது அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ். நீங்கள் வந்து சேவிங்ஸ்னு நம்ம நினைக்கும் போது தேவையில்லாத பொருட்கள் தான் நீங்கள் எப்போவுமே வாங்கக்கூடாது. நிறைய கிளாத்ஸ் வாங்குறது, கிச்சன் கேஜெட்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு அந்த மாதிரி வாங்குறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும், இது நமக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சி வாங்குவோம். ஆனால் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். கிளாத்ஸ் வந்து ஒரு 10 கிளாத்ஸ் இருக்கும், நம்ம போடுறது இன்னும் 2 தான் சும்மாவே பீரோவில் இருக்கும். எதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து அதில் மணியை கொடுத்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும். எது உங்களுக்கு நீட்ஸோ அதை வாங்குங்க, நீட்ஸ் இல்லாத பொருளை வாங்காதீங்க. இப்போ வந்து ஆகஸ்ட்டில் வந்து 31 டேஸ் இருக்குது. 31 டேஸில் வந்து இப்போ எத்தனை நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். 31ல் டெய்லி வந்து 30 ருபீஸ் எடுத்து வைக்கிறீங்க. 7 டேஸ் எடுத்து வச்சிங்கன்னா 210 ருபீஸ் வருது. ஒரு டேக்கு வந்து 30 ருபீஸ் சொல்கிறேன். டெய்லியுமே 30 நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் கேலண்டர்லேயே டிக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அமௌண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா 210 ருபீஸ் வருது 7 டேஸ்க்கு. அப்போ வந்து 4 வீக்குக்கு வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 840 ருபீஸ் வருது 4 வீக்குக்கு. அப்போ வந்து 31 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா 840 ருபீஸ் வருது. இதை வந்து நம்ம எப்படி 1000 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட வாங்குகிற வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸு, வீக்லி செலவில் வந்து மிச்சம் பண்ணுறது, டெய்லி எதனா வாங்குகிற திங்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து மந்த்லி வந்து ஒரு 100 ருபீஸாச்சும் எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 160 ருபீஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1000 ருபீஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆகஸ்ட் மந்த் நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சேலரி வாங்கணுன்னு ஒரு 500 எடுத்து வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு பெரிய இதுவாக வராது. டெய்லி 10 எடுத்து வச்சுட்டாலும் கண்டிப்பாக உங்களால் வந்து சேர்த்து வைக்க முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு பெரிய அமௌண்ட் வாங்க, இல்லை வீக்லி தான் எனக்கு சேலரி வரும், வீக்லி வந்து சாட்டர்டே இல்லைனா ஃப்ரைடே அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ சேலரி வருதோ அப்போயே ஒரு 200 ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க ஒரு வீக்குக்கு. நீங்கள் வந்து அதை ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம மினிமம் வந்து 1000 ருபீஸ் ஆச்சு சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் 1000 தானா அப்படின்னு நினைக்காதீங்க. 1000லேருந்து 5000 வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ 5000 சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி 50 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டே வந்து 50, செகண்ட் டே வந்து 150, தேர்ட் டே வந்து 150,
4th டே வந்து 200, 5th டே வந்து 250, 6th டே வந்து 300, 7th டே வந்து 350, 50 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ 7 டேஸில் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1400 rupees வருது. அப்போ வந்து 4 வீக்குக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா 5600 rupees வருது. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு 2-3 நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மினிமம் வந்து ஒரு 5000 ஆச்சும் உங்களால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம 1000 rupeesக்கும் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது பார்த்தாச்சு, 5000 rupeesக்கும் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. இதை வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ஃப்யூச்சருக்காக எப்படி எடுத்துகிட்டு போய் சேவிங்ஸ் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். இப்போ வந்து 1000 rupees சேவிங்ஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து கோல்டு காயினும் சில்வர் காயின் எது வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டுடே கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6320 வருது. சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 89 rupees வருது. இந்த அமௌண்ட் வருது, இன்றைக்கி ரேட் விற்குது. நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 100 milligrams வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கலாம். 100 milligrams காயினுக்கு இப்போ எவ்வளோ வருது, இதே நான் ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 600 rupeesக்கு வந்து கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ 600 சொல்லியிருக்கிறேன், இப்போ எவ்வளோ விற்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து 100 milligrams 0.100 × 6320 இன்ட்டு பண்ணிங்கன்னா 632 வருது. 75 மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. முதல்ல 50 rupees வந்து மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்க. இப்போ 75 rupees வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. அதையும் ஆட் பண்ணிங்கன்னா 707 வருது. 3% ஜிஎஸ்டி வந்து 21 rupees வருது. அந்த 21 நம்ம தான் கொடுக்கணும். கொடுத்து டோட்டல் பண்ணிங்கன்னா 728 rupees வருது. 100 milligrams வாங்கணுன்னா 728 rupees வருது. அதை நான் சொன்ன 1 இயர் பிஃபோரில் பார்த்தீங்கன்னா 600 rupeesக்கே வந்துச்சு. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால இதோட ரேட்டும் ஏறுது, மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. சப்போஸ் இப்போ வந்து ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கோல்டு காயினாக கூட வாங்கி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 0% வேஸ்டேஜில் கோல்டு காயின் கூட தராங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 20 கோல்டு ஷாப் பற்றி. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில்வர் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 grams ஆச்சு நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி சில்வர் காயின் கேல்குலேஷன் பண்ணுறோம். 10 × 89 rupees ஆட் பண்ணிங்கன்னா 890. மினிமம் வந்து 1%, 2% வரைக்குமே அந்த காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் 2% கேல்குலேஷனில் சொல்கிறேன். 17 rupees வருது. அப்போ வந்து 907 rupees வருது. 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா 27 rupees வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 934 rupees வருது. 10 gram வந்து சில்வர் காயின் வாங்குறதா இருந்தால் நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை விட இது கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா, உங்களை விட இதோட அமௌண்ட் உங்கள் கையில் கிடச்சிச்சு, ரவுண்ட் ஆஃபாக கிடச்சிச்சுன்னா இன்னும் கூட இன்னும் 2 கிராம் கூட எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அதே மாதிரி மில்லிகிராம்ஸ் வந்து 700 தானே வந்திருக்குது, நம்ம 1000 rupees சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட அடிஷ்னலாக இன்னொரு 200-300 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 வாங்குறதுக்கு 150 milligrams கூட நீங்கள் வாங்குங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சொல்கிற தொகையை விட நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட அதிகமாக வந்து கிராம்ஸ் வாங்கலான்றதுக்காக தான் இது மாதிரி வந்து கேல்குலேஷனோடு சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து 1000 rupees சேவிங்ஸ் பண்ணுறவங்க 728 grams மில்லிகிராமும் 10 gram வந்து சில்வரும் வாங்கலாம். இதே நீங்கள் 5000 சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது? மல்டிபிள் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரே சேவிங்ஸில் வந்து அமௌண்ட்டை போட்டுறாதீங்க. நீங்கள் 5000 தான் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டே இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சொல்கிறேன். இதில் ஒன்று மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. மீதி எல்லாமே கவர்மெண்ட் டேக் அது மாதிரி தான். ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுங்க, இல்லைனா பேங்க்கில் ஆர்டி போடுங்க. நீங்கள் வந்து பிரித்து கூட போடுங்க. 1000 rupees வந்து ஆர்டிக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பேங்க்கில் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12,500 rupees வரைக்குமே வரும் சேவிங்ஸில். இதே நீங்கள் கோல்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் 1000 rupees கட்டினீங்கன்னா கூட 11 months வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 2 gram வரைக்குமாச்சு சேர வாய்ப்பு உண்டு. இப்போ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இல்லைனா வந்து 1.5 gram வரைக்கும் எடுக்கலாம். சின்னதாக உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு தோடு எடுக்கணும்னா கூட நீங்கள் வந்து இது மூலிமா கூட சேவிங்ஸ் பண்ணி எடுக்கலாம். நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் பார்த்து போடுங்க. ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏலச்சீட்டு வந்து ப்ரைவேட்டாக போடுறது தான். உங்களுக்கு இஷ்டம்னா போடுங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலச்சீட்டு வந்து குறிப்பிட்ட ஒரு 10 பேர் 20 பேர் வந்து சேர்ந்து மாதம் ஒரு தொகையை கட்டுறது தான் ஏலச்சீட்டில் வந்து பெனிஃபிட்டு. அதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா
10 மாதம் முடிய வேண்டிய ஸ்கீம் வந்து 8 மாதத்துல முடியும். இல்லைனா வந்து கட்டு 50,000 கட்டுறோன்னா, ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 40,000 தான் கட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 10,000 பக்கம் லாபம் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஏலச்சீட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு நம்பகத்தனமான ஆள் இருக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ட பிறகு போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து போத் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. இதை பற்றி ஒரு லாங் வீடியோவே நான் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து ஒரு 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 வருஷத்துலேருந்து 15 வருஷம் இந்த ஸ்கீம் இந்த நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து இப்போ நமக்கு தராங்க. நீங்கள் 15 வருஷம் கழிச்சு வட்டியோட உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வரும். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த ஸ்கீமை போடலாம். உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டான ஸ்கீம் 7.1 வரணும் 1 2 அந்த பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் தந்துட்டுருக்குறாங்க. எஸ்எஸ்ஒய் தெரியாத ஆளே கிடையாது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த பேரை சொல்லிட்டு சுகன்யா சமுர்த யோஜனான்னு சொல்லுவாங்க. போத் பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது. உங்கள் குழந்தை மினிமம் 10 வயசுக்குள்ளே இருக்கிற பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் போடுங்க. 1 வயசு 2 வயசில் நீங்கள் குழந்தைக்கு போட்டிங்கன்னா கூட 18 வயசில் மெச்சூர்ட் ஆகும். இல்லைனா 21 வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நீங்கள் 18 வயசில் வந்து என் குழந்தை வந்து எஜுகேஷனுக்காக நான் அமௌண்ட் எடுக்கிறேன்னா நீங்கள் கட்டுற தொகையை வந்து வட்டியோட பாதி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். மீதி வந்து 21 வயசுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இது ஒரு காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் கட்ட வேண்டிய வருஷம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் கட்டுவீங்க. ஆனால் அவங்க வந்து 7 வருஷம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு தருவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஒரு நல்ல ஸ்கீம். வந்து குழந்தைங்க பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து போடுங்க. நான் வந்து சொன்ன இந்த 5 ஸ்கீம்லேயும் உங்களுக்கு எது ஓகேவோ அதை போடுங்க. இதெல்லாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 5,000 உங்களால் மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஸ்கீமில் ஒரு 2 பிரித்து போடுங்க. 2,500 2,500 போடுங்க. பிரித்து போட்டால் தான் ஒரு ஸ்கீம் வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சியில் வந்து கை கொடுக்கும், இன்னொரு ஸ்கீம் வந்து சேவிங்ஸ்லேயே இருக்கும். அதனால தான் பிரித்து போடுங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.